உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உங்களுக்கு கொடுத்த இடத்திலிருந்தே பேச வேண்டும். இன்னொன்று வந்து என்னன்னா, நிறைய பேர் கேட்டோம்னா நம்ம சின்ன பையனா இருந்தா எப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஆசை மறுபடியும் சின்ன பையனா இருந்தா ரொம்ப சூப்பரா இருந்தா அந்த பழைய இதுக்கு போனோம். ஏன்னா நம்மளுக்கு எந்த வித கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. அவ்வளவு ஒரு ஃப்ரீயா, அம்மா அப்பாவோட அவ்வளவு சந்தோஷமா, மாமா மற்ற எல்லாரோடும் சந்தோஷமா சுத்தி திருந்தாச்சுல. ஆனா அப்ப கவலை கிடையாது, நம்மளுக்கு கவலை இருந்துச்சு. என்ன கவலை? படிக்கிறது சார், அது கவலையே கிடையாது. ஆனா ஒரு பெண்ணை எடுத்தீங்கன்னா முதல்ல ஒரு பெண்ணை பெண் குழந்தையா அவ்வளவு சந்தோஷமா அவளை சுத்தி பிரிச்சாச்சுல. பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ரோல் ஏகப்பட்ட ரோல். அதாவது மகளா இருக்கணும், அம்மா அப்பாவுக்கும் பணிவிடை செய்யணும். ஆக்சுவலா மனைவியா பணிவிடை செய்யணும். காலையில 5:30 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு கணவருக்கு சாப்பாடு காலை சேர்த்து மதிய சாப்பாடு, பசங்களுக்கு எல்லாம் டிஃபன்ல ஸ்கூல்ல எல்லாத்தையும். இதுல வேற டிரைவிங் கத்துட்டு வச்சுக்கலாம், டிரைவர் வேலையும் ஆட் ஆயிக்கான்னு சொல்லலாம். இவ்வளவு அனைத்தும் உண்மை. அனுபவம் உண்மையை மட்டும் தான் சொல்லுவார், உண்மையை உறக்க சொல்லுவார். ஈவினிங் அவருக்கு காலையில் 5:30 மணிக்கு ஒரு பெண்ணா கல்யாண மனைவி ஆரம்பிக்கிறவங்க நைட்டு 10-10:30 வரைக்கும். அதாவது ஹஸ்பண்ட் 8 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்யறாரு. ஆனா மனைவி 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அவங்க கஷ்டம் அதாவது நம்ம சொல்லலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான், கல்யாணத்துக்கு பின்னாடி தான் ஜாலி. என்ன கல்யாணத்துக்கு ஜாலி? முன்னாடிதான். ஓகேங்களா? அடுத்தவங்க இன்னொன்னு என்னன்னா, அதாவது சொல்லுவாங்க, அதாவது ஒரு சில ஹஸ்பண்ட் எடுத்துருச்சுன்னா அக்னேஸ்வர படத்துல ஒரு சோப்பு. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க. முன்னாடி ஊருக்கு போயிட்டாலும் நோத்தாங்க அவ்வளவு ஜம்ப் பண்ணி குதிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். அதாவது ஃபுல்லா ஒரே டார்ச்சர் நடத்துக்கிறாங்க. சோ பாத்துருப்பீங்க, நீங்க எல்லாம் மறக்க முடியாது நினைக்கிறேன். இன்னொன்னு கல்யாண பிறகு கேட்கிறேன், கல்யாண பிறகு கல்யாணமா பெண்களுக்கு தாலி போடுறாங்க, மெட்டி போடுறாங்க. ஹஸ்பண்ட் யாரா போடுறாங்களா? ஓட்டுக்குங்க காட்ட மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் காட்டுறாங்க சொல்ல இல்லைங்களா? கல்யாணம் பிறகு பாத்தீங்கன்னா உண்மையில சொல்லுவாங்க, நீங்க சொல்றது சிம்ரன் மாதிரி வைப் வச்சிருக்காங்க. ஆனா போட்டுக்கலாம், எந்த தடை இல்ல. நீங்க தடை சொல்ல போறீங்களா? இன்னொன்னு கேக்குறாங்க, இப்ப வந்திருக்க பேச்சாளர்கள் பெண்களை கேட்கிறாங்க. அதாவது ரேகா பாலா, உங்களுடைய பேரு மது வெங்கடேஷ், மதுமிதா வெங்கடேஷ், அவங்களுடைய பேரு விஜி ஆனந்த். ஓகேங்களா? எப்படி பிடிக்கிறது பாருங்க. சகோதரி மதுமிதா கவனிச்சிங்க எல்லாத்தையும். கல்யாண கட்டு சொல்ல முடியாது. கல்யாண கட்டுங்கிறது கல்யாண கால் கட்டு கிடையாது. ஆக்சுவலா எல்லாத்தையும் கட் பண்றது. ஆக்சுவலா சந்தோஷத்துல இருந்து எல்லாத்தையும் கட் பண்றது, அதான் கல்யாணம் கால் கட்டு கிடையாது. இன்னொன்று பாத்தீங்கன்னா, அதாவது இது போய் ரெண்டு பேரும் கால 2 பேரும் இங்க வரும்போது பாட்டு, அந்த டியூட் பாட்டை போட்டுட்டு ரசிச்சுட்டு வந்தீங்க. 2 பேரும் பேசுறீங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெண்கள் சொன்னாங்க, கல்யாணம் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஊட்டி விடுறது, பசங்களுக்கு ஊட்டி விடுறோமோ இல்லையா, நம்ம சைக்கிள் ஊட்டி நமக்கு நாமளே ஊட்டி விடுறது. நம்ம நம்மளுடைய அதாவது உடலாத்தை ஆரோக்கியத்தை பார்க்கறதே இல்லை. ஆக்சுவலா அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் இருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு சர்வே எடுத்துக்காங்க, 57% பெண்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தை கேர் பண்றது கிடையாது. அது உண்மை. ஆக்சுவலா சர்வேயோட வந்துருக்கோம் நாங்க. சரியா? அதே மாதிரி புதுசா கல்யாணம் சொன்னாங்க. புதுசா கல்யாணம் ஆடி மாசம் ஐயோ ஏன்னா 2 பேரும் பிரிச்சுறாங்க அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏன்டா ஒரு வருஷம் ஆடி மாசம் கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிச்சயதான பாத்தீங்கன்னா புதுசா, அதாவது புதுசா கல்யாணம் ஆக போறவங்க பாத்தீங்கன்னா ஒரே மொபைல் தான், அதாவது தொலைபேசி தான் ஃபுல்லா. ஆக்சுவலா ஆனா கல்யாணம் பாத்தீங்கன்னா ரிங் பண்ணாங்கன்னா அவனுக்கு கண்டுக்கவே மாட்டேன். என்ன அவுட் ஆஃப் த நெட்வொர்க் மகையிலாட்டா அது தொலைபேசி ஆயிருது. ஆக்சுவலா எப்படா பேச மாட்டா அப்படின்னு வந்துருக்காங்க. கல்யாணம் ஐயோ வாய் மூடாது உங்களுக்கு, எப்படா வாய மூடு. ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எப்படா நம்ம பைக்ல ஏறி வரமாட்டா, ஒரு ரவுண்ட் போயிட்டு அனுப்பாங்க. கல்யாணம் பிறகு ஏறப்ப ஒரே ஏத்த ஏத்தி
பாத்தீங்கன்னா வந்து கல்யாணம் பிறகு அத்தான் அத்தான் தான் உட்காந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா. இன்னும் கூப்பிடுறவங்க இருக்கேன் ஆக்சுவலா. ஆனா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா வந்து அத்தானா சைத்தான்டா. ஏன்னா அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆக்சுவலா. அதாவது அது கணவன் மனைவிட்ட படுற கஷ்டத்தை பத்தி சொல்றாங்க. சாரி, கணவன்கிட்ட மனைவி படுற கஷ்டத்தை பத்தி சொல்றேன் ஆக்சுவலா. கல்யாணத்துக்கு பின்பு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா வந்து ஒரு படத்தோடைய திரைப்படத்தோடைய ஜோக் வந்து எனக்கு ஞாபகம். அதாவது தம்பி ராமையா வந்து சக நடிகர் வந்து ஒரு இது சொல்றாரு. அதாவது ரொம்ப கஷ்டப்பட பார்த்துட்டு வந்து கிளீச்சர்ஸ் போய் கேட்பாரு ஆக்சுவலா. அவன்கிட்ட வந்து கிளீச்சர்ஸ் போறாங்க. அப்ப அந்த கார்டு எடுத்துட்டு வந்து கிளீச்சர்ஸ் வைக்கிறாங்க சார், உங்களுடைய 52 வயசு வரைக்கும் ஆடிவாங்க. ஆமா ஆடிவாங்க சார். அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருணாயப்பட்டு, பயப்பட்டு, பட்டுப்பட வாங்கி கொடுத்து கேவலமா வந்து பண்ணுவீங்க. ஆமா 50 வயசு மேல அதே அதுதான் வந்து வாழ்க்கை. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகேங்களா. அதாவது இப்ப நான் வந்து உங்களுடைய பேரை கேட்டேன் ஆக்சுவலா. ஓகேங்களா. அதாவது இவங்களுடைய பேர் வந்து தன்னுடைய பேரை வந்து சொல்ல முடியல ஆக்சுவலா. அதாவது அவங்களுடைய அடையாளத்தை இழந்து நிக்கிறாங்க. விஜய் ஆனந்த் அப்படிங்கிறாங்க. இது அவங்களோட அப்பா பேரு இல்ல, ஹஸ்பண்டோட பேரு. ஓகேங்களா. மதுவந்தி மதுஜா வெங்கடேஷ் அது வந்து ஹஸ்பண்டோட பேரு. ரேகா பாலா அவங்களோட இது. அதாவது தன்னுடைய அடையாளத்தை இழந்து வந்து பேச வந்திருக்காங்க. அதாவது கல்யாணத்துக்கு எவ்வளவு சூப்பரா இருந்தாங்க, அதுக்கெல்லாம் வந்து வேற வழியே கிடையாது. நீ சொல்றத நான் கேட்கிறேன். அதாவது ஹஸ்பண்டோட பேர் தான், அதாவது தன்னுடைய அடைமொழியவே தன்னுடைய அடையாளத்தையே வந்து இழந்து நின்றுட்டு வந்து இருக்காங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா சார் சொன்னாங்க, இந்த டைட்டில் ஆரம்பிச்ச உடனே இருக்கிற 6 பேரும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இருந்தாங்க. இதுதான் உண்மை. ஓகேங்களா. வேற வழி இல்லாம சார் வந்தாரு. ஐயோ வேற வழியில கட்டாயத்தின் மேல வந்து 3 பேர் வந்து உட்கார்ந்து ஒரே சாட வந்து பேசலாம். அதுதான் வந்து உண்மை ஆக்சுவலா. பொய்யெல்லாம் சொல்றாரு சார் வந்து. அதாவது அந்த வார்த்தை சொன்னாங்க, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து வாழ்க்கையே இல்ல, திருமணத்துக்கு முன்னாடி கட்டுப்பாடு. ஆமா கட்டுப்பாடா வாழ்க்கை தான், ரொம்ப ஜாலியான துள்ளி. அதாவது சொல்லுவாங்கல்ல துள்ளி திரிந்த காலம் தான். அவரே சொன்னாங்க. அதாவது இவருக்கு என்ன தெரியும், அதாவது குளிச்சுட்டு அரையா வந்து வருவாராம். சோப்பை தொடக்கிறதுக்கு வந்து ஒரு மனைவி வேணுமா, அதுக்கு வந்து கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து கிடையாதான். அந்த சோப்பு தொடக்கிறதுக்கு வந்து ஒரு மனைவி தேவையா. அடுத்தவங்க வந்து அம்மாவிட்ட வந்து வர்றேமான்னு சொல்றாங்க. எவ்வளவு சந்தோஷம் இங்க. அதாவது இங்க ஓகேவா அப்ப வர்றேம்மா அப்படின்னா அவ்வளவுதான், கதவை சாத்து உள்ள போயிடறாங்க சார். இன்னும் வந்து சாப்பாடு வந்து பண்ண சொன்னாங்க சார். நீங்க நேரம் வந்து நல்லா ஒருபடியான சாப்பாடு சாப்பிட்டீங்களா. அதாவது எங்க வீட்டுல சாப்பாடு பண்ண சொன்னா வந்து இப்ப வந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ண சொல்றாங்க. யூடியூப் எடுத்து வந்து என்னென்ன போடுற அப்படியே ஃபுல்லா பார்த்துட்டு அதுல வந்து பண்றாங்க சார். சாப்பிட்டா வந்து பயங்கர காரமா இருக்கு. என்னடா வந்து பச்சை மிளகா போட சொன்னாங்க. எத்தனை நிமிஷம் அது இந்தியன் சில்லியா இல்ல ஒமான் சில்லியா தெரியல. 4-8 போட்டு காரமா இருக்கு. இதெல்லாம் வந்து சாப்பாடு தேவை உங்களுக்கு. சமையல் வீட்டுல நீங்க தான் கேள்விப்பட்டோம். அதுக்கடுத்து அதாவது சந்தோஷமே அப்படின்னு வந்து மனைவிகளே அப்படின்ட்டாரு. திருமணத்துக்கு போய் மகிழ்ச்சி வந்து மனைவிகளே அப்படின்ட்டாரு. ஆமாங்க, அதாவது ஒரு மனைவி இருந்தா வந்து கஷ்டமா தான் இருக்கு, பல மனைவி இருந்தா அவருக்கு வந்து சந்தோஷமா தான் இருக்கும். அவருக்கு வாயில உண்மையை சொல்றாரு. ஓகேங்களா. அதனாலதான் அவருக்கு வந்து திருமணத்துக்கு வந்து மகிழ்ச்சின்னு சொல்லிடுறாரு. அதனால திருமணத்திற்கு முன்புதான் வந்து மகிழ்வான வாழ்க்கை என்று நல்லூர் திருப்பி வழங்குமாறு நடுவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னது உண்மையா பொய்யா? இங்க ஒரு ராஜா இல்ல 3 ராஜாக்கள் இருக்கான்னு சொன்னேன். நான் சொன்னது உண்மைதானே? கைத்தட்டுங்க. அதே மாதிரி 3 பாரதி பாஸ்கரும் இருக்கிறாங்க. இப்ப என்னுடைய சகோதரர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பாதி தூரம் வந்துட்டாரு. நான் ரெடியா இருந்தேன், இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தா நான் போய் பிடிச்சி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிருபையால அது நடக்கல. நன்றி. அழகா நடைமுறை வாழ்க்கைய உங்களோட மகிழ்ச்சியோட இங்க இந்த பட்டிமன்றத்தின் நோக்கமே நாம எல்லாம் மகிழ்ச்சியா இருந்துட்டு போகணுங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி அழகா பேசி போனாரு. வாழ்த்துக்கள் சகோதரருக்கு.
அதை வந்து விட்டுருவாங்க அந்த பக்கம். இங்க இருக்கிறது யார் தெரியுமா? இப்ப வரப்போறவங்க ஓராவது மேடைக்கு வரல, 1001வது மேடைக்கு வர்றாங்க. ஆமா, இது வந்து அவங்களுக்கு 1001வது மேடை. அதனால நம்ம வந்து இதை செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடுவோம். பிறகு அதுக்கான பரிசு பொருள், அந்த இனிப்பெல்லாம் அவங்களே கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நீங்க வாங்கிட்டு போகலாம். நமக்கு தெரியாதுல்ல, அவங்க அதனால எடுத்து வந்திருக்காங்க. நல்லது. கணினியில பொறியியல் பட்டம் பெற்றிருக்காங்க. அதுல டிஸ்டிங்ஷன் ஹோல்டர். நீங்க நிறைய கைப்பற்றணும். எத்தனை மேடைகள், என்னென்ன மேடை? இந்த மேடை வந்து ஒரு சாதாரண மேடை அவங்களுக்கு. ஏன்னா நியானானா மேடை, தமிழா மேடை, அரட்டை அரங்கம், இன்னும் எத்தனையோ மேடைகள் அவங்க ஏறின மேடை. அத்தனை மேடைகளையும் வெற்றியாளராக வந்தவர். 2009ஆம் ஆண்டு மாவட்ட அளவில் நடந்த பேச்சாளர் போட்டியில் சிறந்த பேச்சாளர் என்ற பட்டத்தை பெற்றவர். இப்பொழுது டீனேஜ் ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படிங்கறத பத்தி ஒரு புத்தகமும் எழுதிட்டு இருக்காங்க. எங்களுடைய குழு சாதாரண குழு அல்ல, பல்கலை வித்தகர்கள் கொண்ட குழு. அதான் நான் சொன்னேன், பாப்பையா மன்றம் இருக்கு, அங்க ஒரு ராஜா ஒரு. அதான் இங்க இத்தனை பேர், இவ்வளவு சிறப்பானவர்கள் இருக்கின்றார்கள். பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். அந்த 1001வது மேடையை நாம் அமைத்துக் கொடுப்போம் என்பதிலே உங்கள் முன்னால் எனக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு மகிழ்ச்சி. பாருங்கள், அன்பு சகோதரி மதுமிதா வெங்கடேஷ். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் அணியினருக்கும் மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாம நானும் பேசுறேன்னு வந்திருக்க என் எதிரணியினருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். ரேகா அக்கா வந்து கழுத்துல ஒரு 5 பவுன் போட்டிருப்பீங்களாக்கா, இல்ல ஒரு 10 பவுன் போட்டிருப்பீங்களா? 10க்கு மேல இருக்குமா? 10க்கு மேல இருக்கும். இதுக்கு சொந்தக்காரியானது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி சகோதரி உங்களுடைய கருத்துக்களை பிறகு பேசலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி பேசும்போது அவங்க எதுவும் பேசல, அதனால நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த நகையெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் உங்களுக்கு இந்த நகையை எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்க அம்மா தான் போட்டிருப்பாங்களே தவிர உங்களுக்கு இந்த நகையை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்து நம்ம அண்ணன் மனைவி அல்வா கொடுக்குறானே, அல்வா கொடுக்குற அதே அண்ணன் தான். அண்ணாச்சி எப்ப கொடுக்க போறீங்க அல்வா? எல்லாரும் காத்திட்டு இருக்காங்க. 15 மணி நேரம் மனைவி வேலை பார்க்கறான்னு சொல்றாங்க. நாங்களே அதை பத்தி கவலைப்படல, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? அது ஒண்ணு. இன்னொன்னு, வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோமான்னு கேட்டா இன்றைய பெண்கள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருது. என்ன நடக்குது? ஒருத்தன் வந்து காலிங் பெல்ல தட்டுறான், your order is here, pizza is hereன்னு கொடுக்குறான். ரெண்டாவது ஒருத்தன் வந்து your fried rice is hereன்னு கொடுக்குறான். இப்படிதாங்க இன்னைக்கு நடக்கிற சண்டை. வயிறு இறப்பிட்டு சண்டை போடுறோமே தவிர உங்களை மாதிரி பட்டி கிடந்து கல்யாணத்துக்கு முன்னாடிதான் சந்தோஷமா இருக்கும்னு நாங்க இங்க பேச வரல. அடுத்து கடன் வாங்குறத பத்தி அண்ணன் பேசினாரு. சந்தோஷமான ஒரு விஷயத்துக்கு தானே கடன் வாங்குறீங்க. வேற எதுக்கும் நீங்க கடன் வாங்கி, வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க. அதுக்காக வீடு கட்டாம இருக்கீங்களா? திருநெல்வேலியில 10 வீடுன்னு கேள்விப்பட்டேன். கரெக்டா தெரியுது. இப்ப போனது கூட அதுக்குதான். 10வது வீடுமா? என்ன வீடுன்னு கேளுங்க. இல்ல அத நான் கேட்க கூடாது, அக்கா பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. அதனால இவங்களுக்கு பதில் சொல்றதுல என்னோட பாதி நேரம் முடிந்துரும் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை என்ன தெரியுமா? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எங்க திரும்பினாலும் என்ன இன்னுமா கல்யாணம் பண்ணிக்க, ஏன்னா நான் 10வது என்ன படிக்கிறேன், என்ன அதுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்கிற வாழ்க்கை தான் கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமான வாழ்க்கை எப்படி ஆனது அப்படின்னா, எனக்கான வீடு, என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவன், என்ன வேணாலும் எனக்காக என் குழந்தையும் என் கணவனும் செய்வாங்க. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இப்ப பொறுப்பு வந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி பாட்னா திருடனா சுத்தி இருப்பான். ஆனா இன்னைக்கு பட்டு வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு
மாமனார் மாமியார் வீட்டுக்கு போற அழகு இருக்கே, அந்த அழகை எதாலையும் விவரிக்க முடியாது. பெண்களோட பேச்சுலதான் வந்து வெட்கத்தை வந்து உணர்வாங்க. ஆனா நான் இந்த மேடையில சொல்றேன், ஆண்களுடைய வெட்கம்ங்கிறது அவ்வளவு ஒரு அழகானதுங்க. அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுமே தவிர, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வெட்கப்பட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு பைத்தியக்காரன் வெட்கப்பட்டுக்கிட்டு போறான்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களோட நிலை என்ன தெரியுமா, இந்த சைடு ஒரு பாம்பு விட்டுருப்பான், இந்த சைடு ஒரு பாம்பு விட்டுருப்பான், நடுவுல கார குழம்பே ஊத்துறான். அந்த மாதிரி இருக்க ஆண்களுடைய வாழ்க்கைய திருத்தி ஒரு பெண் வந்து நீ நாயோட வாழ்க்கைன்னு சொல்ற சந்தோஷம் இருக்கே, அது வேற லெவலுங்க. அடுத்து எது போதை தெரியுமா, மழலை சொல் மொழியை விட, ஒற்றை பானை கல்லை விட போதை தரும் காதல் அழகானதுங்க. பாரதிதாசனோட வரிகள் இது. இன்னைக்கான இளைஞன் எப்படி இருக்கான்னு சொல்றேன் கேளுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம்ங்கிறது கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கி செட்டில் ஆயிட்டு, கல்யாணத்தப்போ அந்த பொண்ணு மகாராணியா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர இளைஞன் தான் ஜாஸ்தியே தவிர, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம செட்டில் ஆயிக்கலாம், ஒன்னா வளரலாம் அப்படிங்கிறது இன்றைய இளைஞன்ட்ட கிடையாது. ஆக கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சியே தான் பாக்குற ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்ன மகிழ்ச்சியே பாத்திருக்கீங்க, நீங்க பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஜூல இருக்க சிங்கம் புலிய பத்தி பேசுறீங்களே தவிர, முயலும் மயிலும் அங்கதாங்க இருக்குது. நான் நிஜமாவே இங்க வந்து உட்கார்ந்தோன்னே என் அக்கா வந்து என்ன பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு மாமியார் தொல்லை, நாத்தனார் தொல்லை, இதெல்லாம் பத்தி பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அக்கா எதுவுமே பேசல. நானே அதான் நடுவர்களே, என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நிறைய நாட்கள் இருக்கு செலிப்ரேட் பண்ண. நாங்கள் முதல் சந்தித்தது, முதல் ஆனிவர்சரி, செகண்ட் ஆனிவர்சரி, நான் பிரெக்னன்ட் ஆன டேட், என் குழந்தை பிறந்த டேட், ஃபர்ஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டே, நாங்க சண்டை போட்டது, முதல் மோதல், இப்படின்னு பல நாட்களை நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூட இல்ல நடுவர்களே. நாங்க செலிப்ரேட் பண்றேன் நைட் 12 மணிக்கு நானே கேக் வாங்கிட்டு வந்து நடுவு வீட்டுல ஒரு மேடை போட்டு எங்க அப்பாவை எழுப்பினேன். எங்க அப்பா சொல்லுவாரு, இது பிறந்தது ஒண்ணுதான் கேடு, இதுக்கு கேட்க வேலை அப்படின்னாரு. ஆனா என்னுடைய கணவர், நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு நான் இந்த மேடையில சாதிக்கிறேன்னா இந்த தினத்தை கூட என் கணவர் செலிப்ரேட் பண்ணுவாருங்க. மாமியார் மருமகள் பத்தி நான் பேசணும். என்னன்னா ஹலோ, மைக்குக்கே தெரிஞ்சிருக்குமா, அது அமைதியாயிடுச்சு பாருங்க. சண்டை போடுற காலம் போய் கை கோர்த்துக்கிட்டு ஷாப்பிங் போற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை நான் ஷாப்பிங் கூப்பிட்டேன்னா எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ போய் விண்டோ ஷாப்பிங் பண்றதுக்கு உனக்கு ஷாப்பிங் ஒண்ணுதான் கேடு, நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் பெற்ற வரமா இல்லை செய்த தவமானு தெரியல, எனக்கு நாத்தனார் கிடையாது, எனக்கு ஒரு எங்க வீட்டுக்கு நான் தாங்க மூத்த மக, நான் தாங்க முதல் மருமகள், நான் தான் மூத்த மக. நான் சொல்றதுதாங்க எங்க வீட்டுல நடக்கும். இது வந்து நான் சும்மா மேடைக்காக பேசல, பல பேரோட வீட்டுல அதுதான் உண்மை. மருமகளை கேட்காம எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கிறது கிடையாது. முடியாது, அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒபாமா உலகத்தின் தலைவர், அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி வர புகையிலை சிகரெட் பழக்கம் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி வந்து சொன்ன ஒரே காரணத்தினால தன்னுடைய புகையிலை பழக்கத்தை விட்டாரே, அதுதாங்க காதலுடைய வெற்றி. மானுடர் தந்த சிறந்த பரிசு தாங்க திருமணம். திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மனைவியும் கணவனும் சேர்ந்து ஒரு குழந்தை பேரை உருவாக்குறாங்க. அந்த குழந்தையோட தொப்புள் கொடிய அப்பா தான் கட் பண்ணணும்னு இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கார்களே, அது மகிழ்ச்சி இல்லையா? அதை விட்டுட்டு எதிரடியினர் வந்து ஆடி மாசத்துக்கு கூட்டிட்டு போறத பத்தியும் கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷத்தை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னு புரியல. பாரதிதாசன் ஒரு கவிதையில அழகா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ஒரு முதியவர், ஒரு பாட்டி, ஒரு தாத்தா அவங்களோட காதல அழகா விவரிச்சிருக்காருங்க. என்னன்னா, புது
மலர் அல்ல அவள், காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. சதிராடும் நடையால் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு, குழிகள் கண்கள். எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் என்பதொன்றே போதும். அப்படின்ற கவிதை பாரதிதாசனுடைய வரிகள். என்னன்னா எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு டெத் ஹவுஸ், ஒரு ஒரு தலைவர், வீட்டோட தலைவர் வந்து இறந்து போயிருக்காரு. அவர் ரொம்ப பெரியெல்லாம் ஒன்றும் சாதிக்கல. அவர் வீடு கூட பெருசா வாங்கல. அவரை ஒரு தேர்ல வச்சு இறுதி சடங்குக்காக கூட்டிட்டு போறாங்க. அந்த மனைவி சொன்னாலாம், பார்த்து பத்திரமா விழுந்துராமன்னு சொன்னாலாம். அங்க இருக்கிற காதல், இறந்த மனிதனின் உடம்பு கூட கீழே பற்றாம இருக்கணும்னு சொல்றாரு. அது மனைவியின் காதல் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, எனக்கு நான் பொதுவாவே இன்ட்ரெஸ்ட் வந்து சமைக்கிறது. 50 பேருக்குனாலும் கட கடன்னு சமைச்சுவேன். அதை எனக்கு மகிழ்ச்சியான செய்திமா. அத எதுனா நீ சொன்ன மாதிரி யூடியூப் பார்த்து சமைப்பேனா இல்ல நானா சமைப்பேனா தெரியாது, ஆனா சமைச்சிருவேன். எனக்கு அந்த குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறதே எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கிச்சனுக்குள்ள போனா எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆமா வந்துட்டேன், நீ ஒரு வேலை பார்த்தா 1000 வேலை நான் பின்னாடியே பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா என்ன சமைக்க விட்டதே கிடையாது. அதுக்காக நான் கல்யாணத்துக்கு முன்னாடிதான் மகிழ்ச்சியா என்னோட 3வது சகோதரர் வந்து இந்த எழுதிக்கிட்டு இருக்காரு பாயிண்ட்ஸ். அப்படி கிடையாது. எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறதே என்னுடைய கணவன் வழிவிட்டனால மட்டும்தான் தெரியும் அப்படிங்கறத ஆணித்தனமா என்னால சொல்ல முடியும். நடுவர்களே, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நிம்மதியா வேணா இருந்திருக்கலாம், மகிழ்ச்சியா ஒரு போதும் இருக்க முடியாது. நாம் அன்பு காட்ட, நம் மீது அன்பு செலுத்தங்கிறதாங்க வாழ்க்கை. மகிழ்ச்சியான வாழ்வு திருமணத்துக்கு பின்பே என்று சொல்லி நடுவர் அவர்கள் இனி வந்து வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்திட்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. 1001வது மேடை என்று சொன்னேன், அதை நிரூபணம் செய்துவிட்டார் சகோதரி. அனல் பறந்தது, மின்னல் பறந்தது. திருமணத்துக்கு பிறகு எவ்வளவு இருக்கு பாருங்க. முன்புதான் பேசிட்டு இருக்கீங்களே, எத்தனை சுகங்கள். சகோதரி அத்தனையும் பட்டியலிட்டாங்கல்ல. என்ன சொல்ல வரீங்க நீங்க? அதான் இருக்கீங்களா வரத்துக்கு, இல்ல அவ்வளவு பிடிச்சுக்கிறீங்களா? வாங்க வாங்க வாங்க. இப்பொழுது முன்பே மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பே என்ற தலைப்பிலே பேச வருகிறார். உயிரியல் பாடத்தை முதன்மை பாடமாக எடுத்து பட்டம் பெற்றவர். 17 ஆண்டுகளாக, கடந்த 17 ஆண்டுகளாக மஜான் கிளாஸ் கம்பெனியில சிறப்பாக பணியாற்றி பல பதவி உயர்வுகளை பெற்று இன்றைக்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவரும், பேச்சு போட்டி, பட்டிமன்றம் நிறைய பல கலந்து பரிசுகளை பெற்றவரும். இவரை பத்தி சொல்லணும்னா, இவரை பார்க்கும்போது சாலமன் பாப்பையாவோட ஞாபகம் வருது. ஏன் தெரியுங்களா? பேர் என்ன தெரியுமா? சாம்ராஜ் சாலமன். சாலமன் பாப்பையா நான் சொல்ல முடியல, ஆனா மாதிரியை கொண்டு வந்திருக்கோம். சாலமன் இங்கே வந்திருக்கார். வாருங்கள் வாருங்கள். இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் என் முதற்கம் வணக்கம். உங்கள் யாவருக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து இங்கு நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான தலைவர் சகோதரர் திரு ஜான் கென்னடி அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், உங்கள் யாவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா பின்பா, நண்பா நீயே சொல், முன்புதான் என்று பேச வந்திருக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கிறதான அருமையான சகோதரி விஜய் அவர்கள் இந்த பொங்கலை குறித்து அவர்கள் பேசும் பொழுது தை மாதத்தை குறித்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள். யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? பதில் சொன்னா பரிசு உண்டு. தை மகள், ஏன் தை தாய் தை அம்மா அப்படி சொல்லல. மகளா இருக்கிறது வரைக்கும் தாங்க வாழ்க்கையின் மகிழ்ச்சி. முன்னாடியும் மகள் இருப்பா, கல்யாணத்துக்கு அப்புறமும் மகள் இருப்பா.
நான் சொல்லிடுறேன். இந்த கல்யாணம் பண்ணா எப்படிமா பேசுறது, எப்படி பேசுறது, நாங்க ஏதோ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்து பேசி கல்யாணத்துக்கு அப்புறம் பிறக்கிறது மகள். கொஞ்சம் விடுங்கம்மா பேசுறதுக்கு. கல்யாணத்துக்கு முன்பு அந்த பெண்ணே மகள். அதனால நீங்க சொன்னது எந்த அளவுக்கு அது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அருமையானவர்களே, ஐயே நாம் இன்று கொண்டாடுகிற இந்த பொங்கல் திருநாளையே மகள் என்று திருமணத்திற்கு முன்பாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா பின்பா என்று சந்தேகத்தோடு கேட்கும் போதே தெரிகிறது பின்பு மகிழ்ச்சி இல்லை என்பது. இங்க எத்தனை பேரால் அதை உணர முடிகிறது? அருமையானவர்களே, இன்னும் சகோதரர் சொல்லும் போது இன்னொரு காரியத்தை சொன்னார். அம்மா கல்யாணத்திற்கு முன்பதாக அந்த மகனை குறித்து எப்படி தடிமாடு மாதிரி தெரியுது. இது எப்படியா தெரியல, நல்ல ஒரு ஃப்ளோல சொல்றது. சரி, நான் நன்றி நினைவு அப்படின்னு கனவோடு காத்திருப்பார்களாம். அந்த கனவோடு காத்திருக்கிற தாயையும் திருமணத்திற்கு பின்பு கூடையே வைத்து வாழ்ந்தால் நிச்சயமாகவே மகிழ்ச்சி தான், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அப்படி எத்தனை குடும்பங்கள் வாழ்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்கும்படி நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்னும் ஒரு காரியம், மகிழ்ச்சி என்றால் என்ன என்றே தெரியாத 3 பேர் இங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மகிழ்ச்சினா என்ன தெரியுமா சகோதரி? தானும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து தன்னை சுற்றி உள்ளவர்களையும் தன்னை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியாய் வாழ வைப்பதுதான் மகிழ்ச்சி. தான் தன்னை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்கிற தருணங்கள் எத்தனை நாட்களுக்கு? அது திருமணம் வரை மட்டும்தான், திருமணத்திற்கு முன்பாகத்தான். திருமணத்திற்கு பின்பு ஒரு ஆண் மகன் இல்லை ஒரு பெண் மகள் தன்னை மகிழ்ச்சியாக